அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படின்மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் பெரும் பாவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற வரிசையில் இன்றைய பதிவில் மிகப்பெரிய பாவமான அல்லாஹ்வின் பார்வையில் குற்ற செயலாக கருதப்படக்கூடிய ஓரினச் சேர்க்கையை பற்றி பார்க்க இருக்கோம். ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்வதோ அல்லது ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறதோ ரெண்டுமே பாவத்துக்குரிய செயல். இது தடுக்கப்பட்ட காரியமாகவும் இயற்கை விதிக்கு மாற்றமான செயலாகவும் இருக்குது. ஒரு ஆணுடன் இன்னொரு ஆண் சேர்ந்து இன்பம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஆண் புணர்ச்சின்னு சொல்லப்படும். இது கொடிய பாவமாகவும் இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக நபியவே அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சுருக்கான். எந்த நபின்னு பார்த்தோன்னா நபி லூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க காலத்தில் தான் இப்படி ஒரு பாவ செயலை அந்த மக்கள் செஞ்சதாகவும் இறைவன் சொல்லி காட்டும்போது 29வது அத்தியாயத்தின் 28, 29 ஆகிய வசனத்தில் லூத்தையும் நம்முடைய தூதராக நாம் அவர்களுடைய மக்களுக்கு அனுப்பி வைத்தோம். அவங்க தங்கள் மக்களை நோக்கி, உங்களுக்கு முன்னாடி உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு மானக்கேடான காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க. பெண்களை விட்டுட்டு ஆண்கள் மீது மோகம் கொள்றீங்க. இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லும்போது 26வது அத்தியாயத்தின் 165வது வசனத்திலையும், உலகில் உள்ள எல்லா படைப்புகளிலும் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள உங்கள் மனைவியரை உங்களுக்காக படைச்சிருக்கும் போது அவங்கள விட்டுட்டு ஆண்களிடம் செல்கிறீர்கள். நீங்கள் இயற்கை வரம்ப மீறும் மக்களாக இருக்கீங்க அப்படிங்கிற அச்சமூட்டி எச்சரிக்கையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ஜோடி ஜோடியாக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சமுதாயம்தான் ஆண்களுக்கு ஆணை துணையாகவும் பெண்களுக்கு பெண்ணை துணையாகவும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடிய தவறை செஞ்சாங்க. இதன் காரணமாகவே அவங்க பலவிதமாக அழிக்கவும் பட்டாங்க. இந்த விஷயத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகள்களே பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு ஆணும் திருமணம் முடிச்சுக்கிற மாதிரியான செயலில் ஈடுபடவே அல்லாஹ் அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் இறக்கினான். 11வது அத்தியாயத்தின் 82வது வசனத்தில் சொல்லும்போது, நம்முடைய கட்டளை வந்தபோது அவங்களுடைய ஊரை நான் தலைகீழாக புரட்டி போட்டேன். அவங்களுக்கு முன்னர் அவர்கள் மீது சுடப்பட்ட செங்கற்களை மலை மாறி பொழிய வச்சேன். எரியப்பட்ட அந்த செங்கல்ல அல்லாஹ்வின் அடையாளமும் இடப்பட்டிருந்துச்சு. அவ்வூர் அநியாயமான அக்கிரமமான ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் இன்னும் பல வகையில் மொத்தம் 4 வகையாக சோதிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டாங்க. அதில் முதல் வகை கண்கள் குருடாக ஆக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா அந்த தவறு செய்த மக்களினுடைய கண்களை பறிச்சான். 2வதா பூமி தலைகீழாக புரட்டி போடப்பட்டு அப்படியே பூகம்பத்தால் அவங்க அழிக்கப்பட்டதாகவும், 3வது வகை அவங்க மேலே கல் மழையை பொழிஞ்சான். வானத்திலிருந்து மழை பெய்கிற மாதிரி அவங்க மேலே எரிக்கற்கள் மழையாக பொழியப்பட்டு அவங்க அழிக்கப்பட்டாங்க. 4வது வகை பயங்கரமான சப்தத்தால் காதையே கிழிக்கிற அளவுக்கு சப்தத்தை கொண்டும் அவங்க சோதிக்கப்பட்டதாகவும் இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த வரலாற்றெல்லாம் இறைவன் ஏன் நமக்கு சொல்கிறான் அப்படின்னா, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடக்குது. LGBTQ வானவில் கொள்கை அப்படின்னு சொல்லி ஆணும் பெண்ணும் பைத்தியக்காரர்கள் போல சுற்றி தெரிகிறத நம்ம பார்க்குறோம். இது சைக்கலாஜிக்கலி அவங்க எஃபெக்ட் ஆகி அவங்க நோயின் காரணமாக இப்படி தான் ஆணா பெண்ணான்னு தெரியாமல் எனக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரே பாலினத்தை சேர்ந்த இருவர் சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது பாவத்துக்குரிய மோசமான கேடுகட்ட செயல் அப்படிங்கிறது தெரியாமல் இன்றைக்கும் பலரும் இந்த தவறில் ஈடுபடுறத பார்க்குறோம். இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இறைவன் சொல்லக்கூடிய அந்த தண்டனைகள் நம்மையும் அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மார்க்க அடிப்படையிலையும் இதற்கு என்ன குற்றச்சாட்டு என்ன தண்டனை வழங்கப்படுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது 2 பேரும் சம்மதித்து ஒத்துக்கிட்டு ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேருமே கொல்லப்பட வேண்டியவங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போது இந்த தவிர செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை மரண தண்டனையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்க சட்டமாகவும் இருக்குது. அப்படி இருந்தால் தான் மக்கள் இது போன்ற கேடுகட்ட செயலிலிருந்து விடுபட்டு நன்மக்களாக மாற ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக இந்த தீமையான காரியத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாத்து இந்த தீமையின் பக்கம் செல்லாத மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.